காசை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் சொல்லி தராத ஒரு 3 லெசன்ஸ் இருக்கு. தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால காசை க்ரோ பண்ண முடியும், இல்லைன்னா காசு உங்களை விட்டு போய்கிட்டே தான் இருக்கும். இந்த 3 லெசன்ல 3வது லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த காசு ஒருத்தர்கிட்ட எப்படி வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம பேங்க் இல்ல கவர்மெண்ட் இல்ல காசை பிரிண்ட் பண்ண முடியாது. இந்த ரெண்டுமே இல்லாம நம்ம கிட்ட காசு வரணும்னா நமக்கு யாராச்சும் தரணும். ஏன் நமக்கு தருவாங்க? ஒன்னும் அவங்களுக்கு தேவையான பொருள் நம்ம கிட்ட இருக்கணும், இல்லைன்னா அவங்களோட ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் தரணும். இது புரிஞ்சிச்சுன்னா ரெண்டாவது விஷயம் சிம்பிள் தான். நம்ம கிட்ட எவ்வளவு காசு வரணுங்கிறத 2 விஷயம் டிசைட் பண்ணும். ஒன்னு, நீங்க சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்குல்ல, அது எவ்வளவு பெயின்ஃபுல் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்க யாருக்கு சால்வ் பண்றீங்களோ அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். சோ பெரிய ப்ராப்ளம் நல்ல ரிச்சான பர்சன் சால்வ் பண்றீங்கன்னா ஆப்வியஸா உங்களால பெரிய காசு சம்பாதிக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3வது லெசன் ரொம்ப முக்கியமானது. எல்லா ஸ்கில்ஸுமே ஈக்குவல் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நர்சிங், ஃபயர் ஃபைட்டிங், பிளம்பிங் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்கில் தான். ஆனா இதெல்லாம் ஹை பேயிங் ஸ்கில்லான்னு கேட்டா கிடையாது. அதே சமயத்துல ஏஐ, டிசைனிங், கோடிங், சேல்ஸ் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்றீங்கன்னா இதெல்லாமே ஹை பேயிங் ஸ்கில்ஸ். உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம காசை பத்தி யோசிக்காத, இல்ல காசுனா என்னன்னு தெரியாம இருப்பாங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.